எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். வெள்ளிக்கிழமை நிம்மதியாக தூங்க கூட விடல ஓனர். காலையிலே ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. குமார் சீசா ரெடி பண்ணினேன். அவர் ரெடி பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஏஞ்சிட்டு அப்புறம் போய் எங்கே தூங்குறதுன்னா 3 காரையும் கழுவினேன் தண்ணி ஊற்றி. ஒரு முன்னாடி இருக்கிற வராண்டா கழுவினேன். அப்புறம் ஓனர் எங்கே வெளியே போனது வந்து வண்டியை பார்த்தாரு, பஜ்ரோவை பார்த்தாரு. பஜ்ரோவில் பெட்ரோல் இல்லைன்ட்டு என்னோட கார் சேவை வாங்கிக்கின்னு குமார் வண்டியில் பஜ்ரோவில் பெட்ரோல் இல்லை போய் போட்டுக்கோ அப்படின்னாரு. இப்போ தான் போட்டுட்டு வந்து வண்டி நிப்பாட்டுறேன். இது என்னுடைய தகவல். அப்புறம் பொது தகவல்னு பார்த்தா இன்னைக்கு, அதாவது 10ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிறேன். 11ஆம் தேதி வெளியே வரும். இந்த 10ஆம் தேதி வந்து அமெரிக்காவோட தூதர்களும் அதுக்கப்புறம் வந்து ஈரானுடைய தூதர்களும் பாகிஸ்தான் போகிறாங்க. பாகிஸ்தானில் ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது 11ஆம் தேதி. இந்த போர் சம்பந்தமான பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது பாகிஸ்தான் நாடு. இது ஒரு தகவல், நல்ல தகவலாக வரட்டும். அதுக்கப்புறம் இந்த குவைத்தில் என்ன தகவல்னு பார்த்தா, அந்த நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாதுகாப்பு படை தளத்தின் மேல் வந்து ஒரு ட்ரோன் வந்து தாக்கிடுச்சு. உயிர் சேதம் எதுவும் இல்லை, சில பொருள் சேதம் மட்டும் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு. அதை போய் ஆய்வு பண்ணியிருக்காரு தலைவர், பாதுகாப்பு படையின் தலைவர். அது ஆய்வு பண்ணி இந்த சேதம் அடைஞ்சதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கான ஃபோட்டோஸ் தான் இது. அப்புறம் வேற ஒரு தகவல்னு பார்த்தா, இந்த ஏர் கார்கோ அதை போய் கஸ்டம்ஸோட ஹெட்டு போய் அதை போய் செக் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவ்வளோ பிரச்சனையிலும் இங்கே வந்து எந்த பொருளும் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு வந்து ஏர் கார்கோவும் ஒரு பெரிய வேலை பண்ணுது. ஏன்னா எல்லா பொருளும் எல்லா நாட்டிலேருந்தும் கலெக்ட் பண்ணி, முக்கியமாக நம்ம இந்தியாவிலேருந்து எக்கச்சக்கமான பொருள் வந்துன்னு இருக்குது. அது ஆய்வு பண்ணியிருக்காரு. அதுக்கான ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. அப்புறம் வேறு என்ன தகவல்? வேறு எதுவும் பெருசாக வரல. பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு எதனா தகவல் வருதா, என்ன நல்ல செய்தி வருதான்னு. இன்றைக்கான லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது திறந்தா சிக்கன் கிரேவி, தந்தா சாப்பாடு, கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கனை புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். சில பொருள் வாங்கினு சொல்லியிருக்காங்க, வாங்கின்னு போகலாம். ரோப் கேட்டாங்க, அப்புறம் லெபன் கேட்டாங்க, அப்புறம் ஜூபன் கேட்டாங்க. லெபன் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். அதில் இருக்கிற 6 பீஸ்லையுமே டேட்டு கரெக்டாக இருக்குது தானே. ஏன்னா முன்னாடி நம்மளுக்கு தெரிகிற மாரி புது டேட்டு வச்சுட்டு அதுக்கு அந்தாண்டு இருக்கிற நாளுக்கும் பழைய டேட் வச்சுறாங்க ஒரு சமயம். அது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். அப்புறம் ஜுபாலா கீஸ் கேட்டாங்க, அதையும் எடுத்துக்கலாம். ஜுபாலா கீஸும் எடுத்துக்கலாம். டோட்டல் பில்லு 5 தினார் 710 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 1719 ரூபா. எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். பொது தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடக பொதுத்துறையானது நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் சட்டத்தை அமல்படுத்தவும் உள்துறை அமைச்சகத்தின் கள பிரிவுகளின் முயற்சிக்கு இணையாக சோதனை சாவடிகள் மற்றும் பாதுகாப்பு பணியிடங்களில் இருந்து களத்தின் மையப்பகுதியிலிருந்து நேரடி ஒளிபரப்பை வழங்கி வருகிறது அப்படின்னு டேக்லைன் பண்ணி இந்த வீடியோ குவைத்தோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், பாருங்கள். ஓனர் சீசா குடிக்கிற இடத்துக்கு போயின்னு இருக்கேன். என்னன்னா ஓனர் அவங்க ஃப்ரெண்டு எடுத்துன்னு வந்து 2 சிக்கனும் ஒரு ஆயில் கேனும் இது இந்த பொருள் எடுத்துன்னு போய் ஜாகூரில் கொடுக்க சொல்லுவோம் டிரைவரை அப்படின்ட்டு எடுத்துன்னு வந்து எங்கள் திவானியில் வைக்கவே அதை எடுத்துன்னு போய் நான் கொடுக்க போயின்னு இருக்கேன். போகலாம். ஒரு 2 மணி நேரம் கசக்கி எடுத்துட்டாங்க என்ன. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயான ரூமுக்கு வந்து. என்ன கதைனா, அந்த பொருள் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து நிப்பாட்டினோடனே முன்னாடி கிரிக்காலில் போய் சிக்கன் வாங்கினார் சொன்னாங்க. முன்னாடி கிரிக்காலில் சிக்கன் இல்லை. சரி, அங்கே சிக்கன் இல்லாத குறைக்கு என்ன பண்ணேன், லூலுல் போய் வாங்கினார்ன்ட்டு லூலுல் போய் வாங்கின்னு வந்து கொடுத்துட்டேன். வீட்டில் கொடுத்த உடனே பையன் ஃபோன் பண்ணான், குமார் நான் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறேன், வண்டி ஆஃப் பண்ணாது அப்படின்னு. சரி, அவன் வந்த அப்புறம் பொண்ணு வந்துச்சு, இதுமாரி என்னை முட்லா விட்ரு அப்படின்ட்டு. சரி, பையனை உட்கார வச்சுக்கினேன். அந்த பொண்ணு இட்டுன்னு போய் முட்லாவில் விட்டுட்டு அப்படியே வந்து பையன் இட்டுமே சாப்பிட்டு விட்டுட்டு திருப்பியும் வீட்டுக்கு நான் கிளம்பி வரேன். ஓனர் அவங்க தம்பி ஃபோன் பண்ணுறாரு, குமார் வீட்டுக்கு போயிடாத திருப்பியும் எங்கள் அப்பா வீட்டுக்கே வா, பெரிய மாமா அங்கே உங்கள் வீட்டுக்கு தான் வராங்களாம் அப்படின்னோடனே திருப்பியும் பாதிலே வண்டி யூட்டர்ன் போட்டுன்னு போ அவங்க வீட்டுன்னு திருப்பியும் வீட்டில் எடுத்துன்னு வந்து விட்டுட்டு இப்போ தான் நிற்கிறேன். ஐயோ, வயிறுகிறெல்லாம் வலி எடுத்துச்சிங்க, கல் மாரி ஆகிடுச்சிங்க. பார்க்கலாம், திருப்பியும் நைட்டு போய் எல்லோரும் இட்டுன்னு வரணுமா என்னன்னு கதனை வர தெரியல.
شلون صحتك؟ امورك زينه ان شاء الله. الحمد لله الحمد لله الله يحفظك. اموركم زينه تنفس والامور. ترى احنا كلنا اختنقنا وياك. حرس الوطني كله اختنق. الله يحفظك الحمد لله على السلامه. معنوياتنا ارتفعت احنا وافتخرنا فيكم. الله يحفظك ومجهودكم وعزمكم هذا اللي شفناه الصراحه يثلج الصدر. نقدر نقول احنا الحين الكويت فعلا بخير اذا فيها رجال نفسهم. الله يحفظك. இது என்னடா பேசுகிறான்னு கேட்டால், தேசிய பாதுகாப்பு படையின் துணைச் செயலாளர் அவங்க படைகளை சேர்ந்த சில பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்கள போய் நலம் விசாரித்து அங்கே இருக்கிற டாக்டருங்க கூட சிகிச்சை எப்படி போகுது, சீக்கிரம் குணமடைஞ்சு வரணும்னு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிவிட்டு அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரியும் வாழ்த்திட்டு வந்திருக்காரு. அதுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான தகவல் கொட்டாவும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எப்படி வேலை வருது, நாளைக்கு என்ன தகவல் வருது, ஏதாவது புது தகவல் வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வேலையும் நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு கூட சந்திக்கிறேன். ஓகே பாய், தேங்க்யூ.